அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இந்த கலையை நம்ம ஏன் செய்யணும், இதை எதுக்காக இது செய்கிறதால என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும். எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி, அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு. எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு. இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்கும் அவன் அஞ்ச மாட்டான். எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது. அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும். ஆனால் தன்னையே வழிபடும்போது அவனுக்கு அந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போகிறேன், இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது. ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே, அடைய போகிறதும் இல்லையே அப்படின்னும் போது அவனுக்கு தைரியம் வருது. இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை. ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. எல்லா மத வழிபாட்டில் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது. ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம். தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும், அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் முதல்ல தன்னை அறியணும். நான் கடவுளை வழிபடுறேன்னா எந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபட முடியாது. ஏன்னா கடவுள் தெரியாது. கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னுட்டு. அதனால் முதல்ல தன்னை அறியணும், தன்னை பார்க்கணும். அப்போ தான் இந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி. தன்னை அறியாதவனுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த தன்னை அறிகிற கலையைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. ஆனால் எங்கே வளரையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற, அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற. அப்போ பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது. யாரையும் என்ன பேருன்னும் கேட்டது கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம்? நான் ஜாதி மதத்தை கடந்தவன், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன். எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, பெரிய இலக்கணம் படிக்கலை, சரித்திரம் படிக்கலை, பூகோளம் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல. அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லின்னுக்கிறேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை மறந்துடக்கூடாது. இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும். அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும். தான் உழைக்கணும், தான் சாப்பிடணும். பிறருடைய உழைப்பில் நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய உழைப்பை ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேனே தவிர நான் அடுத்தது வாங்குங்கன்ட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும். பிறருடைய தயவில் இந்த உடல்லேருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் வாழக்கூடாது. இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னன்னா, தன்னை அறியாத இந்த மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடுன்னு போகிறதுல தான்
அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான். கடவுள்ன்றது உனக்குள்ளே தான் இருக்குது, நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது, மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான், இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை. உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு. அது காரணம் என்னென்னா, தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழுறோம், பல காரியங்களை செய்கிறோம். அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது. இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும், ஆசை அடங்கினா மனம் அடங்கும். இது ரெண்டும் காரணமாக இருந்து மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு. மூச்சு அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்கினா மனம் அடங்கும். மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கிச்சுன்னா அவன் துன்பத்திலிருந்து வெளிப்படுவான். யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தைரியமாக தன்னை வழிபட கற்றுக்குங்க. அதுதான் தைரியத்தை ஊட்டும். எந்த நிலையிலையும் கடவுளை என்னை காப்பாற்றுவோம், யாருடைய தெய்வம் தேவையில்லைன்ற தைரியம் உண்டாயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை எல்லாரும் எடுத்துக்கின்னு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்விங்க, பாடத்துல இப்ப பாடம் எல்லாரும் நல்லா பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் நல்லா பண்றாங்க. இப்ப எதனா ஒரு டவுட் வருது அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம கேட்கணும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவங்க யார்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படி தவிப்பு இருக்கும். அப்படி தவிப்பு இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, நீங்க சொல்றீங்க, அவங்க பண்றாங்க. இப்ப அந்த விதத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடுது. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க பாடம் கொஞ்சம் இந்த பாடம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப நாங்களும் அதே மாதிரி உங்ககிட்ட கேட்குறோம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள்ல உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. இப்ப தெளிவுல இப்ப வந்து இந்த மௌனம்னு ஒரு பாடம் கொடுக்குறீங்க, இந்த மௌன உபதேசம்னு ஒண்ணு கொடுக்குறீங்க. அந்த மௌன உபதேசம் வந்து நான் அதனுடைய கான்செப்ட் ஷார்ட்டா, அதாவது ரொம்ப விரிவா இல்லாம அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியல. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அந்த பாடத்தை பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுல இருந்து விலகி அப்படி இப்படி ஏன் போயிடுறாங்கன்னு தெரியல. அது போகாம நம்ம அதை தக்க வச்சுக்கணும்னா நீங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம். மனம் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டு இருந்த மனசு. இது ஒரு பாடம் வாங்கி மனசை முதல்ல என்ன பண்ணுறோம், ஒரு கடிவாளம் போட்டு நிறுத்துறோம். சரி, அதுதான் மூச்சு பயிற்சி. அப்போ ஒரு லயமாக அதையே கவனிச்சு மூச்சுக்கும் மனசுக்குமான உறவை ஏற்படுத்துகிறோம். இது ஒரு பாடம். இந்த மாதிரி பண்ணனா மனம் வந்து முதல்ல அலப்பாஞ்சி, இந்த மனசு முதல்ல நம்ம கண்ட்ரோலுக்கு வருது. சரிங்க. நம்ம கண்ட்ரோலுக்கு வந்த மனசுனால தான் சூட்சமாக நடக்கிற விஷயங்களை பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அப்போ முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய 3 பாடம் என்ன பாடம்னா ஸ்தூல பாடம். அதை நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம், கண்ணை திறந்து தான் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் என்னது ஸ்தூல பாடம். அதனால் என்ன பண்ணுறோன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவை அந்த 3 பாடத்தில் வச்சுக்கிறோம். இந்த 3 பாடங்கள் யாரெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்து வர பாடங்கள் எல்லாமே சூட்சும பாடம். ஸ்தூல பாடம் சிறப்பாக பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சூட்சும பாடங்கள் சிறப்பாக வரும். வேற யாருக்குமே இங்கே கோட்டை விட்டவங்க எல்லாரும் அங்கேயும் கோட்டை விட்டுற வேண்டியது தான். அந்த பாடங்களும் வரைய வராது. அவங்க என்ன டக்கர் வச்சாலும் வரைய வராது. அங்கே சரி பண்ணோம்னா முதல்ல நம்ம அங்கே போய் போராடி நிற்கக்கூடாது. பேசிக்கான இந்த 3 பாடங்களை சரி பண்ணால் அது வந்து தான் ஆகணும். சரிங்களா? அப்போது அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய 2 பாடங்கள் எங்கே பண்ணுறோம்னா நம்ம புரு மையம் தான் நமக்கு சாட்சி. அதுதான் சாட்சி. ஏன்னா மனம் உயிர் இது 2ம் உறவாகக்கூடிய இடம் எதுன்னா நம்மளுடைய புருவ மையப்பாடு. அப்போது மனசை ஒரு லயப்படுத்தி கொண்டு வந்துக்குன்னு மனசை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறோம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சரி, நிற்க வச்சா போதுமா அப்படின்னா அது அப்படி கிடையாதுப்பா. நீ காற்று இறக்கி விட்ருவ, திருப்பி காற்று ஏற்றுற மாதிரி அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இந்த மாயை, இந்த உலகம் விட்டு வைக்காது. அதுக்கு எப்போ வேணால் உயிர் வந்துடும். நீ காற்று இறக்கி விட்டு பலூன் கம்மியாகுதுன்னு நினச்சிப்ப. ஆனால் இந்த உலகன்ற மாயை பொருள் திருப்பி எப்போ வேணால் அதை காற்று வச்சு பறக்க வச்சிரும். அதனால் அது அங்கே நின்னா போகாது. அதுக்கும் மேலே ஒரு இடங்குது, அதுதான்ப்பா மௌனம். ஆடின்னு இருந்த மனசை ஒரு லயப்படுத்தி ஒரு வசப்படுத்தி ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்குன்னு பாடங்கள் இருக்குது. அப்படி நின்ன மனசை ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கான பாடம் தான் மௌன பாடம். அதுதான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிஞ்சலேன்னு. எப்பா நீ கொடுக்கும்போது என்னவோ சாதாரணமாக கொடுத்துட்டாமா நான் நினச்சிக்கினேன். ஆனால் அதை நான் அனுபவிக்கும் போது தான் தெரிஞ்சுது, இதை வார்த்தையால் சொல்ல முடியாதுப்பா இந்த பாடத்தோட விளைவை. அதை நான் அனுபவிக்கிறது எவ்வளோ காலம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு.
திருவண்ணாமலையில் குத்துட்டு அவர் பாட்டு மறைஞ்சு போட்டாரு. இவர் என்ன பண்றாரு, வாங்கிக்கினேன் கோயில் கோயிலா சுத்துறாரு. ஒரு முடிவே கிடைக்கல. எத்தனை வருஷம்? 12 வருஷம். கடைசியில் அது எப்போ முடியுது மௌனப்பாடம்? வயலூரில் முருகன் வந்து காட்சி தந்து அந்த பாடத்துக்கான முடிவை கொடுக்குறாரு. திருவண்ணாமலையில் தொடங்கின அவர் பயணம் வயலூரில் முடிச்சு வைக்கிறாரு. அவ்வளோ பெரிய மௌனப்பாடம்.